Hello everyone, this is Sugeethah Balakrishnan here. Welcome back to my channel. இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வேர்டை நம்ம மாத்தி அல்டர்னேட்டிவா அதுக்கு பதிலா வேற என்ன வேர்ட். இப்போ நார்மலா இப்போ ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோம், she is nice அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த she is nice அப்படிங்கிற அந்த நைஸ்க்கு பதிலா charming அப்படி நம்ம போடலாம். she is charming அப்படி நம்ம போடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற ஒவ்வொரு வேர்டுக்கும் ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வேர்ட் தான் ஆங்கிரி. கோவம் அப்படின்னு அர்த்தம். ANGRY. இந்த வேர்ட் நம்ம நார்மலா நம்ம கான்வர்சேஷன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓ மை காட், மை பேரண்ட்ஸ் ஆர் ஆங்கிரி வித் மை ரிப்போர்ட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது என்னுடைய ரிப்போர்ட் கார்டு பார்த்து எங்களோட பேரண்ட்ஸ் கோவத்துல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆங்கிரி அப்படிங்கிற வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி நம்ம என்ன போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, furious, offended, cross, bitter, irritated. இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். ஓ மை காட், மை பேரண்ட்ஸ் ஆர் ஃபியூரியஸ் அபவுட் மை ரிப்போர்ட் கார்டு அப்படி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிரிக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் வேர்ட் அதர். அதர் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுவோம் எப்பவுமே. டு யூ ஹாவ் எனி அதர் சஜஷன், டு யூ ஹாவ் எனி அதர் கலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதர். அந்த அதர் அப்படிங்கிறதுக்கு நம்ம வேற என்ன வேர்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட்டிவ், ஃபர்தர், டிஃப்ரெண்ட். இப்போ இந்த 3 வேர்ட்ஸ் வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். Do you have any further discussion? Do you have any different color? இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த வேர்ட்ஸை நீங்க இப்படி மாத்தி நீங்க சென்டென்ஸா யூஸ் பண்ணலாம். தேர்ட் வேர்ட் ஆன்சர். ஆன்சரை நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம். Do you know the answer for this question? Do you know the answer? கேன் யூ ப்ளீஸ் ஷேர் யுவர் ஆன்சர் அப்படி நம்ம கேட்போம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆன்சர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் சொல்யூஷன், எக்ஸ்பிளனேஷன் இந்த 2 வேர்டையும் ஆல்டர்னேட்டிவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 வேர்டு வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். Do you know the solution for this problem? Can you give me explanation for this question? இந்த மாதிரி நீங்க இந்த 2 வேர்டையும் ஆன்சருக்கு ஆல்டர்னேட்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஒன் நைஸ். நைஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சார்மிங் அப்படிங்கிறது. இந்த சார்மிங்க்கு பதிலாக நிறைய வேர்ட்ஸ் இருக்கு, பார்க்கலாம். இப்போ நீங்க ஒருத்தவங்கள்ட்ட கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கீங்க, உங்களோட ஃப்ரெண்டா இருக்கலாம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்க அந்த கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ நீங்க இந்த கான்வர்சேஷன் எண்ட் பண்ற நேரத்துல this is a delightful conversation அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிலைட்ஃபுல் கான்வர்சேஷனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அட்ராக்டிவ், இப்போ ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்னா நம்ம போன வீடியோல பார்த்தோம் ட்ராப் டெட் கார்ஜியஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பதிலாக இப்போ இப்போ நைஸ், யூ ஆர் வெரி நைஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக யூ ஆர் அட்ராக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நான் லாஸ்ட்ல சொன்னேன் லவ்லி, பொலைட், கைண்ட், கிரேஷியஸ். இந்த 4மே நைஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு ரிலேட் பண்ணி தான் வரும். ஸோ ஃபோர்த் ஒன் முடிஞ்சிருச்சு. ஃபைனல் ஒன், த ஃபிஃப்த் ஒன் ஏபிள். ஏபிள் அப்படிங்கிறது நம்ம நார்மலா இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்போம். ஆர் யூ ஏபிள் டு டூ திஸ் அப்படி நம்ம கேட்போம் இல்லைங்களா, உங்களால இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்போம். அந்த ஏபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு நம்ம ஆல்டர்னேட்டிவா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மேனேஜ், ஹேண்டில். கேன் யூ மேனேஜ் திஸ், கேன் யூ ஹேண்டில் திஸ் ஃபார் மீ அப்படி நம்ம கேட்கலாம். ஸோ ஏபிள் அப்படிங்கிற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவா மேனேஜ் அண்ட் ஹேண்டில் இந்த 2 வார்த்தையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த 5 வேர்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த டே டு டே கான்வர்சேஷன்ல நீங்க யூஸ் பண்ணிட்டே வரும்போது உங்களோட வெக்காபுலரி லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you next video. Bye bye.